சமீபத்தில் நடந்து முடிஞ்ச வேர்ல்டு கப் மேட்ச் நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஸோ இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகத்தான வெற்றியை பெற்றாங்க. அதுக்கு முக்கிய காரணமா இருந்து நம்ம இந்திய அணியில இருக்கக்கூடிய எல்லாருமே முக்கிய காரணம் நம்ம சொல்லலாம். ஆனா அங்க ஒரு மேஜிக்கை நிகழ்த்தின ஒரு மேஜிக் வீரன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ T20 வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா அதிக நாட்கள் வந்து நம்பர் 1 இடத்துல இருந்த சூரியகுமார் யாதவ். ஸோ அந்த சூரியகுமார் யாதவோட எல்லா சாதனைகளை பத்தின முழு விவரத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க. நம்ம சூரியகுமார் யாதவ் என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காருன்றத முழு தகவலையும் நாம இந்த பதிவு மூலியமா பார்த்துடலாம். இறுதி போட்டியை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம இதய துடிப்பு எல்லாமே டக்கு 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 பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ கண்கள்ல வந்து தண்ணீர் வர அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பான கட்டத்தை போயிட்டு இருந்துச்சு. அப்படி இக்கட்டான சூழ்நிலை இருந்த இந்திய அணிக்கு மில்லர் அடிச்ச அந்த ஒரு பந்தை வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து அந்த லைன்ல அந்த கேட்சை பிடிச்சி போட்டு அந்த ஸ்பீட்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல அவர் ஓடி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரன் பண்ண அந்த ஸ்பீட் அளவுல பாத்தீங்கன்னா அந்த கேட்சை வந்து நேர்த்தியா பிடிச்சி அந்த கேட்சை பிடிச்சதாலதான் நம்ம இந்திய அணி வெற்றி பாதைக்குள்ளாக வந்தாங்க, வெற்றி கோப்பையும் தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்த பார்க்க முடியுது. ஸோ இப்படி பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் நகர்த்தி நம்மளுடைய இந்தியாவோட கனவை நினைவாக்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல 1000 மெடல் வாங்குறதுக்கு சமமா இந்த உலக கோப்பையை நாம பார்க்கலாம். இது மட்டும் இல்ல, அவரு வந்து பாத்தீங்கன்னா அவரோட T20 கேரியர்ல என்னெல்லாம் ரெக்கார்ட்ஸை வச்சிருக்காரு, ஸோ என்னெல்லாம் ரெக்கார்ட்ஸை பண்ணியிருந்தாரு அப்படின்ற விஷயத்தையே நாம முழுசாவும் விவரமாவும் பார்க்க போறோம். ஸோ சூரியகுமார் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம இந்திய அணிக்கு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒண்ணு, கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். ஸோ அவர் இந்திய அணிக்கு வரதுக்குள்ளாக அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப யங் பீரியட்ல அவரால் வர முடியல. ஸோ இப்படி வந்த சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட வயசு வந்து பாத்தீங்கன்னா 33 வயசு ஆகுது. இந்த 33 வயசுலயும் பாத்தீங்கன்னா அவர் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அதுலயும் உலகத்திலேயே 360 டிகிரி அப்படின்ற ஒரு பட்டத்தை அவர் வச்சிருக்காரு. ஸோ பாலை வந்து எந்த பக்கம் வேணாலும், எந்த திசை வேணாலும், எந்த பக்கம் வேணாலும், எப்படி வேணாலும் திரும்பி அடிக்க முடியும்ன்ற ஒரு ரெக்கார்டை உலக அளவுல வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு பேட்ஸ்மேன் நம்பர் 1 360 டிகிரி சூரியகுமார் யாதவ். ஸோ இப்படி பல்வேறு சாதனை பண்ணிக்கக்கூடிய நம்ம சூரியகுமார் யாதவ் எத்தனை மேட்ச் வந்து விளையாடி இருக்காரு T20 கேரியர்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68 மேட்ச் வந்து அவர் பிளே பண்ணியிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 65 இன்னிங்ஸ் வந்து அவர் பிளே பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது. இதுல இந்த 68 மேட்ச்ல அவர் அடிச்ச ரன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2340 ரன் வந்து பாத்தீங்கன்னா வாரி குவிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்தபடியா அவரு ஃபேஸ் பண்ண பால்ஸ், எத்தனை பால் வந்து மொத்தமா ஃபேஸ் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா 1395 பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபேஸ் பண்ணுங்க. 1395 பாலை ஃபேஸ் பண்ணி 2340 ரன் அடிச்சிருக்காரு அப்படின்ற சிறப்பான விஷயம். இவரோட ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ரன்ஸ் பாத்தீங்கன்னா 117 ரன் வந்து பாத்தீங்கன்னா T20 கேரியர்ல இவரு அடிச்சிருக்காரு. இவரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43.38. ஸோ 43-44 கிட்ட இவரோட ஆவரேஜ் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா முக்கியமான விஷயம் ஸ்ட்ரைக் ரேட். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ 167, அதாவது 170 கிட்ட இவரோட ஸ்ட்ரைக் ரேட் இருக்குன்றதுதான் பெரிய விஷயம். ஸோ அந்த 150க்கு கம்மி இவர் வந்ததே இல்லை, அதுதான் மேட்ரு. அதனாலதான் அவரால் இந்த அளவுக்கு அடிக்க முடியுது, நம்மளால அதை பார்த்து ரசிக்கவும் முடியுது. ஸோ 167க்கு மேல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ இவரான 68 மேட்ச்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மேட்ச் இவர் நாட் அவுட்ல வந்திருக்காரு. ஸோ 11 மேட்ச் இவர் நாட் அவுட்ல வந்திருக்காருன்னா அப்பவே தெரிஞ்சுக்கலாம் அந்த 11 மேட்சும் ரொம்ப அதிரடியா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எதிரணியை கலங்க வைக்கக்கூடிய அந்த 11 மேட்சை பார்த்தாலே செம்மையா இருக்குங்க. ஸோ இவர் விளையாடின 65 இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 207 வந்து அடிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம 360 பண்ண வேலை சிக்ஸஸ், 133 சிக்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெறும் 65 இன்னிங்ஸ்ல வாரி குவிச்சிருக்காருங்க மனுஷன். வெறும் 6 அடிச்சிருப்பார் போல. சோ இந்த 65 இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 முறை நம்ம தலைவர் வந்து டக் அவுட் ஆயிட்டு இருக்கா. சோ பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த மேட்ச் அப்படின்னு அந்த 3 மேட்சா தான் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. சோ ரொம்ப நம்ம ஆர்வத்தோட இருந்திருப்போம். நம்ம 360 அந்த 3 மேட்ச்ல வந்து நம்மள வந்து நம்மளுடைய ஆசையை வந்து நிறைவேற்றி பண்ண முடியாம போயிருக்கலாம். ஸோ நம்ம 360 டிகிரி எவ்வளவு 50s வந்து இந்த 65 இன்னிங்ஸ்ல போட்டிருக்காரு கேட்டீங்கன்னா 19 இன்னிங்ஸ்ல வந்து அவர் 50 போட்டிருக்காரு. ஸோ இவரோட செஞ்சுரி அதுதான் முக்கியமான விஷயம். செஞ்சுரி வந்து பாத்தீங்கன்னா இவரோட T20 கேரியர்ல 4 செஞ்சுரி போட்டிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்காரு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல ரோஹித் இருக்காரு 5 செஞ்சுரி, இவர் தலைவர் 4 செஞ்சுரி. ஸோ 1, 2 எல்லாமே நம்ம இந்தியா தான். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ் 360 டிகிரி என்ன வேலை பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ இவர் விளையாடின 65 இன்னிங்ஸ்ல 15 இன்னிங்ஸ் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காருங்க. இதுதாங்க பயங்கரமான ஆச்சரியமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கம்மியான மேட்ச்ல இவ்வளவு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்.
ரொம்ப அசாதாரணமான ஒரு விஷயத்த ரொம்ப சர்வ சாதாரணமா பண்ணிருக்காருங்க. சோ முடிஞ்ச 2022 வந்து பாத்தீங்கன்னா இவரோட கேரியர் T20 கேரியர்ல ஒரே ஒரு வருஷத்துல 1164 ரன்னை வந்து வாரி குவிச்சிருக்காரு. ஒரே ஒரு வருஷத்துல இவ்வளவு ரன் அடிக்கிறது சர்வ சாதாரணமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு T20 கேரியர்ல பவுலர்ஸும் இருக்காங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம 360 இந்த அளவுக்கு ரன்னை வாரி குவிச்சிருக்காருங்க. இதுக்கப்புறம் நம்ம 360 என்ன ரெக்கார்டு வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெக்கார்டு. சோ ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முதல்ல சொல்லியிருப்போம். நம்ம வேர்ல்டுலயே பாத்தீங்கன்னா அதிக ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிற ஒரு T20 பிளேயர்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சூரியகுமார் யாதவ் தான். சோ கிட்டத்தட்ட இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 167க்கும் மேல, அதாவது 170 சொல்லலாங்க. சோ அந்த அளவுக்கு தான் இவர் ஸ்ட்ரைக் ரேட். இவர்கிட்ட யாருமே இல்ல. இவருக்கு அடுத்தபடியா பக்கத்துல யாருமே இல்ல. அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. வேர்ல்டுலயே நம்பர் 1 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கக்கூடியது நம்ம 360 சூரியகுமார் யாதவ். சோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இவர் அடிச்ச சிக்ஸஸ் நம்ம ஃபர்ஸ்டே பாத்துறோம். 133 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. இதனால உலக அளவுல பாத்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ் பாத்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்காரு. இது என்னடா இது தலைவன் வந்து 5வது இடத்துல இருக்கானே அப்படின்னு மேல இருக்கிற லிஸ்ட பார்த்தா அவங்க எல்லாருமே ரொம்ப சீனியர்ஸ். அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லா மேட்சுமே 100க்கும் மேலாக தான் மேட்ச் விளையாடி இருக்காங்க. சோ 100க்கும் கம்மியா, அதாவது வெறும் 65 இன்னிங்ஸ்ல 5வது இடத்துல இருக்குது 133 சிக்ஸ் அடிச்சு இருக்கிறது பெரிய பெரிய ரெக்கார்டு. ஸோ கணக்கு பார்த்தா அவங்க எல்லாம் போனா தலைவன் தான் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போகணும். அதுதான் வந்து கரெக்டான விஷயம். ஸோ T20 கேரியர்லயே அதிக நாட்கள் T20 கேரியர்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்ற ஒரு இடத்துல எல்லாருமே பின்னுக்கு தள்ளி வச்சுட்டு யாருமே அவரை முந்தாத இடத்துல அதிக புள்ளிகளை பெற்று முதல் இடத்துல இருந்த ஒரு 360 அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சூரியகுமார் யாதவ் தான். இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ் வந்து விளையாடின அந்த 65 இன்னிங்ஸ்ல 30+. ஸோ 30+ வந்து பாத்தீங்கன்னா 10 முறை அடிச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 19 50 4 செஞ்சுரி 30+10 இது எல்லாமே நீங்களே டோட்டலா கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. 65 இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட அதுக்கு பாதிக்கு மேலான ஆட்டங்களை இது ஒரு சிறப்பான ஆட்டமா தான் விளையாடி இருக்காரு. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா அவர் அவுட் ஆன விதம், அதிகப்படியான விதம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது 41 முறை வந்து பாத்தீங்கன்னா அந்த 65 இன்னிங்ஸ்ல அவர் கேட்சா தான் இருக்காரு. அதுல உங்க எல்லாருக்குமே தெரியும் தலைவர் சிக்ஸ் அடிக்கிறதுல தான் மண்ண. ஸோ சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி தான் அவுட் ஆயிருக்காரு தவிர மற்றபடி வேற எந்த அவுட்லயும் அவர் அதிகப்படியா அவர் அவுட் பண்ண முடியல. அதுல முக்கியமான விஷயமா பார்க்கும்போது இது வரைக்கும் அவர் அவுட்டே ஆகாத ஒரு முறைன்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல அது ஸ்டெம்பிங் தான். ஸ்டெம்பிங் பண்ணி தலைவனை இது வரைக்கும் யாருமே சாட்சியது இல்லை அப்படின்ற ஒரு ரெக்கார்டை நம்ம சூரியகுமார் யாதவ் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த T20 கேரியர்ல பாத்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ் எவ்வளவு கேட்சஸ் வந்து பிடிச்சிருக்காருன்னு பார்த்தலாம். ஸோ 45 கேட்ச் பிடிச்சிருக்காரு. இந்த 45 கேட்ச்ல இந்த 45வது கேட்ச் வேர்ல்டு கப் கேட்ச், மில்லர் கேட்ச், மறக்கவே முடியாதுங்க. தரமான சம்பவங்க. சோ இது போல பல சாதனைகளை பண்ணிருக்கிறது தான் நம்ம சூரியகுமார் யாதவ். சோ சூரியகுமார் யாதவ் வந்து மேலும் நம்ம இந்திய அணியில இருந்து அவரு இருக்கிற அவர் கேரியர்ல வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நம்ம இந்திய அணிக்கு செய்வாரு அப்படின்றத எந்தவித ஆச்சரியமான விஷயமும் இல்லை. ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சூரியகுமார் யாதவ் தான். ஸோ கண்டிப்பா வந்து இந்த T20 கேரியர்ல அவரோட இந்த வெற்றியான பயணம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம பிரேயர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவர் பிடிச்ச அந்த ஃபைனல்ல பிடிச்ச அந்த கேட்சு மறக்குமா நெஞ்சம், மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை பண்ணி நமக்கு அந்த உலக கோப்பை எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஸோ அந்த கேட்சுக்காக மீண்டும் ஒரு முறை நம்ம சூரியகுமார் 360 நம்மளுடைய வாட்ஸ்அப்பை செலுத்திடலாம். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கிரிக்கெட் சம்பந்தமான உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்க நம்ம சேனலை பாருன்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நம்ம போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.